புதுக்கோட்டை ராணியார் அரசு மகப்பேறு மருத்துவமனையில் பிரசவத்திற்காக அனுமதிக்கப்பட்ட பெண் உயிரிழந்த விவகாரத்தில் மருத்துவர்கள் முறையாக சிகிச்சை அளிக்காததே உயிரிழப்புக்கு காரணம் என குற்றம் சாட்டி உறவினர்கள் சாலை மறியலில் ஈடுபட்டனர். சாலை மறியலில் ஈடுபட முயன்றவர்களை காவல்துறையினர் தடுத்து நிறுத்தியதால் அங்கு பரபரப்பானது ஏற்பட்டிருக்கிறது. இதுகுறித்த அண்மை செய்தியை தற்போது பார்த்து வருகிறோம். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் சுவாமிநாதன் வழங்கிட கேட்கலாம். சுவாமிநாதன் வணக்கம். இது குறித்தான முழு விவரங்கள். புதுக்கோட்டை ராணியார் அரசு மகப்பேறு மருத்துவமனையில பிரசவத்தின் போது உயிரிழந்த பெண் உறவினர்கள் மருத்துவர்கள் முறையாக அவர்களுக்கு சிகிச்சை அளிக்கவில்லை, அதனால் உயிரிழப்பு ஏற்பட்டுள்ளது என்று கூறி அவர்களுக்கு தற்போது தலைமையில் போட்டத்தில் ஈடுபட்ட முயன்றதால் பரபரப்பான சூழ்நிலை ஏற்பட்டது. இந்த பகுதியில் காவல்துறையினர் உடனடியாக அந்த மறியலை தடுத்து நிறுத்தி தற்பொழுது பேச்சுவார்த்தை நடைபெற்று வருகிறது. அதாவது புதுக்கோட்டை சண்முகா நகர் பகுதியைச் சேர்ந்தவர் ஐயப்பன். இவருக்கு ஏற்கனவே 10 வயதில் ஒரு பெண் குழந்தை உள்ள நிலையில் இவரது மனைவி இலக்கியா இரண்டாவதாக குழந்தை பிரசவத்திற்காக கடந்த 28ஆம் தேதி புதுக்கோட்டை அரசு ராணியார் மகப்பேறு மருத்துவமனை அனுமதிக்கப்பட்டார். இலக்கியாவிற்கு நேற்று காலை ஆபரேஷன் மூலம் பெண் குழந்தை பிறந்த நிலையில் அவருக்கு திடீரென வலிப்பு ஏற்பட்டுள்ளது. இதையடுத்து இலக்கியாவிற்கு தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. இந்த நிலையில் இலக்கியா உயிரிழந்து விட்டதாக கூறி அவரது உறவினர்கள் மருத்துவமனைக்கு முற்றுகையிட்டு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பான சூழ்நிலை ஏற்பட்டது. இதையடுத்து சம்பவத்திற்கு வந்த நகர காவல்துறையினர் அவர்களுடைய பேச்சுவார்த்தை நடத்தி அப்போது இலக்கியா சிகிச்சை உள்ளதாகவும் அவருக்கு மருத்துவர்கள் தொடர்ந்து சிகிச்சை அளித்து வருவதாகவும் கூறி அந்த போராட்டத்தை கைவிட வைத்தனர். சிகிச்சையில் பெண் உயிரிழந்ததாக மருத்துவமனை உறவினர்கள் முற்றுகையிட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. இதனைத் தொடர்ந்து இன்று காலை, அதாவது அதிகாலை அந்த பெண் சம்பந்தப்பட்ட பெண் இலக்கியா அவர் உயிரிழந்து விட்டார். இந்த உயிரிழந்த சம்பவத்தில் அவர்கள் மருத்துவர்கள் தீவிர சிகிச்சை அளிக்கவில்லை என்றும் போதுமான அவர்களுக்கு சிகிச்சை அளிக்காததால் அந்த பெண் உயிரிழந்ததாக கூறி உறவினர்கள் தற்பொழுது வாடியார் அரசு மகப்பேறு மருத்துவமனை அருகே உள்ள தேசிய நெடுஞ்சாலையில் தற்போது சாலை மறியலில் ஈடுபட முயன்றனர். இதனையடுத்து காவல்துறையினர் அங்கு உடனடியாக குவிக்கப்பட்டு இந்த சாலை மறியலில் ஈடுபட்ட முயன்ற உறவினர்கள் பேச்சுவார்த்தை நடத்தி அந்த சாலை மறியலை கைவிட வைத்தனர். இதனால் அந்த பகுதியில் பரபரப்பான சூழ்நிலை ஏற்பட்டது. நன்றி சாமிநாதன், விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி.